ஹலோ கைஸ், ஆண்ட்ராய்டு 11ஓட அப்டேட் வந்து MI10 MI10 Pro இந்த ரெண்டு டிவைஸ்க்கும் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குளோபல் ஸ்டேபிள் பீட்டா அப்டேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆண்ட்ராய்டு 11 வந்து MI, போக்கோ, ரெட்மி இதில் எந்தெந்த டிவைசஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் டிவைஸ்க்கு ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்து வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். MI10 MI10 Pro இந்த டிவைசஸ்க்கு எப்படி ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்விட்டரில் இன்றைக்கி MIUI டீம் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்து MI10 MI10 Pro இந்த டிவைசஸ்க்கெல்லாம் ரிலீஸ் பண்ணதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஒன்லி குளோபல் ஸ்டேபிள் பீட்டா அப்டேட். ஸோ நீங்கள் ஒரு குளோபல் ரோம் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எப்படி MI10 MI10 Proக்கு ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 9 அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ வந்து கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஓடிஏ அப்டேட் பண்ணுற மெத்தடு எல்லாமே வந்து அஃபீஷியலான டெலிகிராம் குரூப்பில் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு உங்கள்கிட்ட ஒரு MI ஃபோன், லாகின் பண்ண ஒரு MI அக்கௌண்ட்டோடு இருக்கணும். இதுக்கு வந்து ஃப்ளாஷிங் டூல் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. இந்த ரோமில் சம் பக்ஸ் இருக்கும், அதாவது பேட்ரி ட்ரெயின் இந்த மாதிரி. இதெல்லாமே பீட்டா டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ரோம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு MI10 MI10 Pro, Poco F2 Pro இந்த மொபைலுக்கு மட்டும்தான் ஆண்ட்ராய்டு 11 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் டிவைஸ் வந்து எந்த ரோமில் ரன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா, அதாவது குளோபல் ரோமா, இந்தியா ரோமா, ஈரோப் ரோமா எது அப்படிங்கிறது தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இப்படி தான் வரும். இதில் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அடுத்து உங்களோட MI ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. MI ஐடி வந்து உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸில் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா MI ஸ்டோரில் உங்களோட சைன்இன் பண்ணுற பேஜுக்கு போனீங்கன்னா இருக்கும். அடுத்து உங்களோட IEMI நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் மொபைலில் ஒரு சிம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு IEMI நம்பர் வந்து கொடுங்க. 2 சிம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 IEMI நம்பர் வந்து கொடுக்கணும். உங்கள் மொபைலோட IEMI நம்பரை செக் பண்ணுறதுக்கு உங்கள் டயலரில் *#06# அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட IEMI நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கடுத்து உங்கள் மொபைல் வந்து MI10 MI10 Proவா இல்லை போக்கோ ஃபோன் F2 Proவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு 11 பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ வந்து MIUI டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.